தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் இன்று ஏதி காலனி ஷா பில்டிங் அருகில் சமுதாய கூடம் அமைத்தல் ரூபாய் 77,89,000 மதிப்பீட்டில் காலை 8 மணி அளவில் பூமி பூஜை துவங்கி வைக்கப்பட்டது. கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ரத்தினசாமி அவர்கள் தலைமை தாங்கினார். தேனி போல் சுழன்று சிறப்பான செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அருமை செயலாளரும் அருமையண்ணன் தளபதி முருகேசன் அவர்களையும், நம்ம பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்ற குறையை போகக்கூடிய வகையிலே ரொம்ப சிறப்பான ஒரு செயலாற்றி செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே ஈஸ்வரசாமி அண்ணன் அவர்களே, குறுகிய காலம் என்றாலும் கூட நமது கோதவாடிக்கு பல்வேறு முறை இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக கோதவாடி ஊராட்சியின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வந்து அமர்ந்திருக்கின்ற நம்ம ஒன்றிய கழக செயலாளர் அருமையண்ணன் காட்டம்படி கிரிக்கேதவன் அவர்களே, முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களே, இவர்களெல்லாம் முன்னோடியாக இருந்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கே மயில்சானன் அவர்களே, கிளை செயலாளர் இளங்கோவன் அவர்களே, இந்த பகுதியை கிளை செயலாளர் சிந்து அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது பகுதியிலே அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி 7வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அள்ளி கொடுத்து மக்களுடைய குறைகளை எல்லாம் போக்கக்கூடிய சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், திராவிட மாடல் நாயகன் என்று சொல்லி தமிழகத்துக்கே மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு முன்னாடி முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தை நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பகுதியிலே சமுதாய கூடம் என்ற குறை போக்குவதற்காக பல்வேறு கட்டங்களில் நாம் கோரிக்கை மனு கொடுத்தோம். அது இன்றைக்கு கிடத்தக்கடவு யூனியனிலே 2 கப்பலாங்கரை 1, கோதவாடி 1, அதிலே 78 லட்சம் ரூபாய் எனக்கு ஒதுக்கப்பட்டு இந்த பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடைய துயர்களை துடிப்பதற்காக அவர் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து இந்த ஒரு பகுதியிலே ஒரு சமுதாய கூடத்தை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதற்கு ஆதிராவதத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து அவர் எங்கிருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய உணர்வுகளை புரிந்து இப்படி பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 1989-90 கோதவாடி குளத்துக்கு தண்ணீர் விடுவதற்காக காட்டம்பட்டி கந்தசாமி அவர்கள் வாய்க்கால் வெட்டி ஒரு சிறப்பான முறையில் தண்ணி விட்டு ஒரு சரித்திர சாதனை படைத்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 27 ஆண்டுகளாக கோதவாடி குளம் காய்ந்து கிடந்தது. பல்வேறு முயற்சிகள் செய்தோம். எல்லாம் மக்கள் என்ன பேசக்கூடிய வந்தார் என்று சொன்னால் இனி குளம் நிறைந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லை இருக்குமா என்ற சந்தேகப்படக்கூடிய சூழலில் இருந்தார்கள். ஆனால் நிலைமை மாற்றி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் அண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் எல்லாரும் ஒருங்கிணைந்து
நம்முடைய வழிகாட்டியாக இருந்து கோவை மாவட்டத்துக்கே இன்று கொங்கு மண்டலத்தின் நாயனாக செயல்பாட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு மினிஸ்டர் செந்தில் பாலாஜியுடைய தீவிர முயற்சியின் அடிப்படையிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவருடைய கருத்துக்கு செலுத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோதாவரி குளத்தை நிரப்பி காட்டி ஒரு சரித்திர சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கின்றோம். இப்படி நமக்கு மட்டுமல்ல, மகளிருக்கே ஒரு சிறப்பான வகையிலே இன்றைக்கு திட்டங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஐநா சபையால் பாராட்டப்பட்ட ஒரே திட்டம் என்று சொன்னால் மக்களை தேடி மருத்துவம் இன்றைக்கு இந்த நல்ல ஒரு பெயரை எடுத்திருக்கிறது. உலக அளவில் இன்றைக்கு பாராட்டக்கூடிய வகையில் அடுத்த திட்டம் என்று சொன்னால் காலை சிற்றுண்டி திட்டம். இன்னைக்கு 17 லட்சம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஏற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு கனடா நாடுகள் பல்வேறு நாடுகள் திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நல்லதொரு திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி தினந்தோறும் நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்து நல்ல பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசை மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் வருகின்ற 24 வெற்றி பெற்று முதலாக வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவரையும் கேட்டு நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது எப்படி அரசு ஊழியராக பணியாற்றியவர்கள் எல்லாம் 5 ஆண்டு காலம் தன்னுடைய தலைவர் பதவியை முடித்து பணி நிறைவு செய்வதை போல, அந்த அரசு ஊழியர்கள் பணி நிறைவு பெறுவதை போல இவர் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பதவியை நிறைவு செய்கின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு பெரிய திட்டம் துவக்க விழா, கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சமுதாய நலக்கூடம் அமைக்கின்ற பணியை தொடங்கி வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும், தனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்றத்திலே தூய்மை காவலர்கள், துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றியவர்களுக்கெல்லாம் பாராட்டுகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோதவாடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரத்தினசாமி அவர்கள் உள்ளிட்ட இந்த பகுதியுடைய முக்கிய பெருமகள், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி முருகேசன் அவர்கள், அண்ணன் மயில்சாமி அவர்கள், ஒன்றிய செயலாளர் கிரி கதிர்வேல் அவர்கள், நமது பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் நடராஜ் அவர்கள், நமது தென்சங்கபாளையத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல அனைவருக்கும் நான் ஆத்மாவுடைய தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மேற்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நமது பகுதியிலே அதிகமாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான கோரிக்கையாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான சடங்குகள் செய்வதற்காக ஒரு சமுதாய நலக்கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மக்களிடமிருந்து வரப்பெற்றது. அதனை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் தீவிர முயற்சி எடுத்து நமது மேற்கு மண்டல பகுதிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சமுதாய நலக்கூடங்கள் அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த அறிவிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நமது கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த சமுதாய நலக்கூடங்கள் அமைப்பதற்கு உத்தரவு வரப்பட்டிருக்கின்றது. அது ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த ஒரு சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டு அந்த தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையில் நமது கோதவாடி ஊராட்சியிலும் சமுதாய நலக்கூடம் அமைப்பதற்கான தொடக்க விழா இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மக்களுக்கான அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தளபதியாரோட அரசு இருக்கும் என்பதை இந்த மகிழ்ச்சியோடு தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, எப்படி கடந்த ஆண்டு நமது பகுதிகளுடைய குறைகளை எல்லாம் போக்கின்ற வகையில் நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்து பல்வேறு பணிகளை செய்து கொடுத்தாரோ, அதோட தொடர் முயற்சியாக நாங்களும் உங்களுக்காக இருப்போம் என்று சொல்லி, நமது கோதவாடி குளத்திற்கு மக்களுடைய கோரிக்கையாக அந்த குளத்திற்கு தண்ணீர் தேவை என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். அதனால் நமது அமைச்சர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். விரைவில் அதற்கான அனுமதி கிடைக்கும் என்று இந்த தருணத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.